அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு சில வரிமுறைகள் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் விரதம் இருந்தீங்களா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ முதல் விதி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வணங்கினால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதான் ஐதீகம், கருத்தில் கொள்ளுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்கு உடைகள், விளையாட்டு பொருட்கள், நூல்கள் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல குலதெய்வ கோயில்களில் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அன்று அன்னதானம் செய்தால் புத்திர தடை நீங்கி புத்திர பாக்கியம் பெறலாம், கருத்தில் கொள்ளுங்க. எந்த தோசை இருந்தாலும் பிரதோஷத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் அந்த தோஷம் விலகிடும். பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்தால் தோஷம் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்குது என்பது ஐதீகம், நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த புத்திர தோஷம் பாதிப்பு குறைய செல்ல வேண்டிய கோயில்கள் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அவங்க ஊரில் அருகில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை செல்லுங்க, அதான் மிக சிறப்பு. இப்போ முதல் கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சோமநாதர் திருக்கோயில், நீடூர், நாகப்பட்டினம். ரெண்டாவது கோயில் அருள்மிகு ஞான பூரீஸ்வரர் திருக்கோயில், திருவடிசூலம், காஞ்சிபுரம். அதே போல் மூணாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு அமர பரமேஸ்வரர் திருக்கோயில், பாறையூர், ஈரோடு. நாலாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு கல்யாண விக்ரீஸ்வரர் திருக்கோயில், வெஞ்சமாங்க குடலூர், கரூர். அஞ்சாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோயில், உறையூர், திருச்சி. ஆறாவது கோயில் அருள்மிகு கோணேஸ்வரர் திருக்கோயில், குடவாசல், திருவாவூர். ஏழாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தான்தோட்டீஸ்வரர் திருக்கோயில், இலுப்பைக்குடி, சிவகங்கை. எட்டாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு வீரசேகர் திருக்கோயில், சாக்கோட்டை, சிவகங்கை. ஒன்பதாவது கோயில் அருள்மிகு திருநேந்தீஸ்வரர் திருக்கோயில், திருப்பள்ளி, முகக்கூடல், திருவாயூர். பத்தாவது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஆழ்கண்டீஸ்வரர் திருக்கோயில், இடைக்காட்டூர், சிவகங்கை. 11வது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில், திருப்பரங்குன்றம், மதுரை. 12வது கோயில் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு வெக்காளி அம்மன் திருக்கோயில், உறையூர், திருச்சி. இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம்.